பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு ஈடுபடுகிற வசனம் உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மையுண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளிடத்தில் கேட்கிற ஒரு காரியம், எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இதை தவிர்த்து ஆண்டவர் நம்மளிடத்தில் வேறு எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்கலையாம். நம்ம இதை செய்கிறோமா? ஆண்டவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படுகிறோமா? நம்ம ஆண்டவருக்காக நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம நிறைய சொல்லலாம். நான் அவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன், அவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிறேன், அவ்வளோ உபவாசம் இருக்கிறேன், ஆலயத்துக்கு நான் அதிகமாக வாஞ்சியாக ஓடி போயிடுவேன், ஆராதனை செய்வேன், ஆராதனை நடத்துவேன், இன்னும் ஆண்டவரை பற்றி அநேகம் பேருக்கு சொல்லுவேன், நான் நிறைய காணிக்கை கொடுக்குறேன், ஊழியக்காரங்களெல்லாம் நான் அவ்வளோ தாங்குகிறேன், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். நீங்கள் எவ்வளோ காரியங்கள் ஆண்டவருக்கு செய்தாலும், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, நீங்கள் எவ்வளோ தான் செய்தாலும் அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியாமல் இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் செஞ்சாலும் அதுக்குள்ள பலன் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தாலும், உங்களை கொண்டு ஆண்டவர் அநேகம் பேரை ரட்சித்தாலும், அநேகருக்கு பிரயோஜனமாய் உங்களை வைத்திருந்தாலும், மக்கள் எல்லாரும் உங்களை பார்க்கும்போது ஆண்டவரை குறித்து நம்மளை பார்த்த உடனே சாட்சி சொன்னாலும், அவ்வளோ நல்லவர்களாக நம்ம இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறது. நமக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் உலக பிரகாரமாக மனுஷங்களுக்கு முன்பாக ஒரு வேஷம், உள்ளான மனுஷனில் இன்னொரு வேஷம், அப்படி இருக்கிறோமா? எப்படி உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை மாத்திரம்தான் ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த கீழ்ப்படுகிற இருதயம், அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுகிறதை அல்லாமல் வேறு எண்ணத்தை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேறு எதையுமே ஆண்டவர் எதிர்பார்க்கலை. இது எல்லாமே நம்ம செய்கிறோம். இது எதுக்கு செய்கிறோம்? நம்மளுடைய ஆத்துமாவை நம்ம பரிசுத்தப்படுத்துவதற்காகவும், நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து காணிக்க கொடுக்குறோன்னா, நமக்கு ஆண்டவர் கொடுத்ததுலேருந்து ஒரு பங்கை நம்ம எடுத்து ஆண்டவருக்கு கொடுக்குறோம். இதெல்லாம் நமக்காக. ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட முழுசாக எதிர்பார்க்கிறது அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த காரியங்களை நீங்கள் ஆண்டவருக்காக இதுவரைக்கும் செய்து கொண்டிருந்தாலும் இந்த காரியத்தில் குறைவுபட்டு இருப்பீர்களே, ஆனால் அதை இன்றைக்கு நீங்கள் மாற்றிக்கொண்டு ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.